ரிஷபராசி நேர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 விஷயங்கள் என்னென்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது கார்டு மூலமா ரீட் பண்ணி சொல்லுங்க. ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு மேம். நீங்க ஏஞ்சல் நம்பர் சொல்றதா இருக்கட்டும், இல்ல ஸ்விட்ச் வேர்ட் சொல்றதா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்க மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அடுத்த 30 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும், அதை பத்தி மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. ஸோ இந்த ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா அவங்களுடைய அந்த அடுத்த 30 நாட்களில் ஒரு விஷயங்களையும் பார்க்க போகிறோம். அதாவது அவங்களுடைய வேலை, அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம், முதியவர்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள். இந்த 5 வகையான முக்கியமான காரியங்களை பற்றி தான் அடுத்த 30 நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றது நம்ம டாரோ கார்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். சிறப்பு மேம். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கறதால அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம இந்த அடுத்த 30 நாட்கள் நம்ம லைஃப் இப்படிதான் இருக்க போகுது. ஸோ இந்தந்த விஷயத்துலலாம் நம்ம கவனமா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால மாற்ற முடியும் அப்படின்ற அந்த புரிதலும் நிச்சயமா ஏற்படும். டாரோ கார்டு ரீட் மூலமா வேற என்ன மாதிரி விஷயங்கள் மேம் அவங்க தெரிஞ்சுக்க முடியும்? இது ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கலாம் அவங்க. ஸோ இது இது இப்படி தான் நடக்க போகுது, அப்போது இது நடக்காமல் இருக்க நம்ம என்ன பண்ணுறது, இது மேற்கொண்டு சில நன்மைகள் நடக்க என்ன பண்ணலாம், இது எல்லாமே இந்த ரீடிங்கில் அவங்களுக்கு வந்துடும். ஸோ அப்போ அந்த ரீடிங்கை ஒரு கைடன்ஸாக எடுத்து அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். சூப்பர் மேம். என்ன ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம புதுசாக துவங்க போகிறோம் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி ரீடிங் பார்க்கறதால நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்ற ஒரு கைடன்ஸ் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். சூப்பர் மேம். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான நம்மளோட அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரீடிங்கை பார்க்கக்கூடியவங்க இந்த ரீடிங் கிளைம் பண்ணுற விதமாக, இந்த மெசேஜை கிளைம் பண்ணுற விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 444 அதை டைப் பண்ணி அவங்களோட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும், விஷஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட மேம், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரிஷபராசி. ரிஷபராசி நேர்களுக்கு அடுத்த 30 நாட்கள் அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி அந்த 5 விஷயங்கள் என்னென்ன மாதிரி நற்பலனை கொடுக்க போகுது கார்டு மூலமா ரீட் பண்ணி சொல்லுங்க மேம். ஸோ ரிஷபராசி முதல் இவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாள் அப்படின்னு பார்க்கும்போது, தொழில் வேலை சார்ந்த இடத்துல நிறைய ஆஃபர்ஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டி வரும், நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஆசைகள் கூட கிரியேட் ஆகும். கூட இருக்கிறவங்க, கூட வேலை செய்கிறவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை இந்த வேலையை செய்யலாம், இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அவங்களுடைய மைண்டை மாற்ற பார்ப்பாங்க. ஆசை வார்த்தையை காட்டி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்ப்பாங்க. ஆனால் இவங்க சிந்தனையை செதற விடாமல் கவனமாக இருக்கணும். அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் நல்லதாக இருக்கும். ஏன்னா ஆசைகள் தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தொடக்கும். அப்போது இவங்க அடுத்த 30 நாட்கள் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படாமல் அவங்களே காப்பாற்றிக்கலாம். ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரம் நிதி நிலைமை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா
அவங்களுக்காக அதை யூஸ் பண்ணிக்கணும், எப்போ இவங்ககிட்ட பழகினாதான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட வரலாம். இவங்க கிட்ட பணத்துக்காக பழகக்கூடியவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆல்சோ பணத்தால இவங்களுக்கும் இவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆர்கியூமெண்ட் வர்றதுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா செயல்படுறது நல்லது அப்படின்னு இருக்கு. அண்ட் ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்து அடுத்த 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்ப்புகள் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டு பேரும் தூரமாக இருக்கிறாங்க, மீட் பண்ணிக்க முடியல அப்படின்ற போது ஸோ அடுத்த 30 நாட்களில் இவங்க மீட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அண்ட் இவங்க அவங்க பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கான செயல்களை அவங்களோட பார்ட்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து உருவாகும். ஸோ ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த 30 நாட்கள் இவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் அடுத்த 30 நாட்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்கு என்ன எது தேவையோ அது உரிய நபர்கள்கிட்ட சரியான ஆட்கள்கிட்ட இவங்க போய் கேட்கும் போது சொல்லும் போது கண்டிப்பாக அதனுடைய வாய்ப்புகள் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைச்சி தீரும். புதிய கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணுவாங்க, அந்த அந்த கோர்ஸ் அதாவது எல்லாருமே புதிய கோர்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. பட் இவங்க ஜாயின் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸாக இருக்கும். ஸோ பிடிக்காம ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், பிடிக்காம ஒரு விஷயத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ எது பிடிக்குமோ அந்த படிப்பை வந்து மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து அவங்களுக்கு வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது சார்ந்த ஒரு முக்கியமான நபர்கள்கிட்டயோ இல்லை புதிய நபர்கள்கிட்டயோ அவங்க அந்த ஆஃபரை வாங்குற மாதிரி அவங்களுக்கான ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அடுத்து 30 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது முதியவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உடல் நலத்தில் ரொம்ப சீராக இருக்கும். உடல்நல பாதிப்புகள் இருந்தால் அது வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும், அதுலேருந்து வெளியேற ஆரம்பிப்பாங்க. இவங்க ஆக்டிவாக இருக்கணும். இவங்களுக்கு வந்து சூரிய பகவானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக தேவைப்படுறதுனால இவங்க ஏர்லி மார்னிங் டெய்லியும் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. இவங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது கேம்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணலாம், இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரலாம், ஆன்மீக ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ தன்னை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறது, ஆக்டிவாக வச்சுக்கிறது தான் இவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் நல்லது. ஏன்னா அடுத்த 30 நாட்கள் அவங்களுக்கு நல்ல விதமான அனுபவங்கள் ஏற்படும். ஸோ அதனால் அடுத்த 30 நாட்கள் அதுக்காக இவங்க ஆக்டிவாக இருக்கிறது நல்லது. சூப்பர் மேம். இப்போது 5 டாபிக் எடுத்து சொல்லியிருக்கீங்க மேம் ரிஷபராசிக்கு. இவங்க யூஸ் பண்ண வேண்டிய அடுத்த 30 நாட்கள் பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர் என்ன மேம்? ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏஞ்சல் நம்பர் அடுத்த 30 நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஏஞ்சல் நம்பர் 777 வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 777 யூஸ் பண்ணுறதுனால இவங்களால் மைண்ட் ரீதியாக ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வர முடியும். தேவையில்லாத விஷயங்களை மாட்டிக்க மாட்டாங்க. இன்னொன்று பணம் ரீதியாக பொருளாதாரம் சார்ந்து நல்ல ஒரு உயர்வான நிலை வந்து அவங்களுக்கு ஏற்படும். எடுத்த காரியங்கள் வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த 777 ஏஞ்சல் நம்பரை அவங்களோட மொபைல் வால்பேப்பரில் தினசரி பார்க்கக்கூடிய இடங்களில் வைக்கலாம். இல்லை தினசரி ஒரு பிளெயின் ஒயிட் பேப்பரில் 777 ஏஞ்சல் நம்பரை எழுதி அதுக்கு பக்கத்தில் அவங்களுடைய ஆசைகள் என்னவோ அது நடந்த மாதிரி எழுதி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்னு எழுதி அவங்க ரெகுலராக இந்த எழுதுகிற பேட்டர்னை ஏர்லி மார்னிங்கோ இல்லை தூங்குறதுக்கு முன்னாடியோ எழுதலாம். சூப்பர் மேம். ரொம்ப அற்புதமான தகவலாக ரிஷபராசிக்கு கொடுத்துருக்கீங்க. அடுத்த 30 நாட்கள் சூப்பராக இருக்க போகுது அவங்களுக்கு. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருந்ததுன்னா இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும், உங்களுக்கும் டாரோ கார்டு ரீடிங் பண்ணணும், உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுதா, இல்லை இந்த விஷயம் எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய உங்களுடைய லைஃப்பில் நடக்க போகிற மாற்றங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடமை நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். மேம் இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படின்னா நமக்கு டைமிங் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் வந்து மாறும், ஒரு செஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அவங்க அப்பாயின்மெண்ட்டு நான் உள்ளே வந்துட்டாலே மெசேஜ் பண்ணாலே அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துரும். ஓகே, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டா போதும் இல்லையா? ஆமாம், மற்ற கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே. சூப்பர் மேம். ரொம்ப ஒரு அற்புதமான தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி.